ஆமென். ரைட். நம்ம தொடர் போதனையாக நாங்க பார்த்து கொண்டு வந்தோம் ஜெபத்தை பத்தி. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பங்கு. நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பா ஜெபிக்கணும். இன்னைக்கும் ஜெபத்துக்காக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பைபிள்ல சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா ஜெபிச்ச ஜெப வீரர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இளம் வயசுல தான் சிலவங்க இருக்காங்க 10-15 வயசுல ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்குறாங்க. 10-15 வயசுல தீர்மானம் எடுக்கிறாங்க சில வாலிப பிள்ளை. நான் ஆண்டவருக்கு தீட்டுப்படாம ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உத்தமமா நான் வாழணும், நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சில வாலிப பிள்ளைகள் வாலிப பிரயாயத்திலே அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க பூத்தா. ஆனா அவங்க எடுத்த தீர்மானத்தின்படி சிலவங்க வாலிபர்கள் ஜெபிக்கிறாங்க. 10-15 வயசு தான். அந்த காலத்துல ஜெபிச்சு 85-90 வயசுலயே அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பைபிள் இருக்கு அப்படிப்பட்டவங்களுடைய கதைகள். அவங்களை எப்படி ஆண்டவர் பாதுகாத்தணும்னு சொன்னா சில சிங்க கெபியிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறாரு. ஆமேன். ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் சொல்லுகிறார், உண்மையாய் ஆராதிக்கிறவரை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறாராம். ஆமேன். என்னன்னு சொன்னா இன்னைக்கு அநேகர் ஜெபிக்காதவர்களா இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஜெபிக்கிறவர்கள். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற நீங்க இன்னுமாய் உற்சாகமா ஜெபிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். சில நேரம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு சோர்வு வரலாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது. சில நேரம் நம்ம கீழ் மட்டத்துல விழுந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னா சில நேரம் யார் சரி சொல்லலாம், நீங்க மேல வர மாட்டீங்க, நீங்க உயர மாட்டீங்க, நீங்க செய்வது சரி வராது, நீங்க செய்வது சாத்தியமாகாது. சிலவர் அப்படி சொல்லலாம். பார்க்கக்குள்ளே தெரியும் நீ மேல வரவே மாட்டாய் சிலர் சொல்லலாம். ஆனா நீங்க ஜெபிச்சா ஆண்டவருக்கு முடியும் அதை மாத்த. ஆமென். ஒரு இரும்பு மிதக்குமா? இரும்பு தண்ணியில மிதக்குமா? ஒரு நாள் நடக்காது தானே. ஆனா ஆண்டவருக்கு ஜெபிச்சா இரும்பும் மிதக்கும். ஆமென். இரும்பு மிதக்குது என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த அடிமட்டத்துல நம்ம இருந்தாலும் ஜெபிச்சா கண்டிப்பா கர்த்தர் கட்டாயமாய் மாற்றுவாரு. ஆமென். எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறோம் மார்க் புத்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனம். மார்க் புத்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனம். நாங்க திருப்பி வாசிப்போம் ஒவ்வொருவரும். ஆமென். இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. இந்த கதையை இயேசு எந்த டைம்ல சொன்னாரு சொன்னா, இயேசு நேற்றே நாள் ஒரு அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறாரு. நல்லா கொலையா இருந்துச்சு, கொலை எல்லாம் நிரம்பி இருந்துச்சு ஒரு அத்தி மரத்துல. ஆனா அத்தி மரத்துல காய் இருக்கல்ல, அத்தி பழம் இருக்கல்ல. அதனால அந்த அத்தி மரத்தை பார்த்து இயேசு சபிக்கிறாரு. இயேசு அத்தி மரத்தை சபிக்கும் போது சீசர்கள் எல்லா பேரும் அதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா சீசர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கல்ல. இவர் அத்தி மரத்துக்கு பேசும்போது, அத்தி மரத்துக்கு சபிக்கும் போது அத்தி மரம் பட்டு போகும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கல்ல. இப்ப இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, இப்ப மறுநாள் வராங்க. மறுநாள் வரக்குள்ள அத்தி மரம் மேல இருந்து பட்டு போயிருக்கிறத சீசர்கள் காண்றாங்க. சீசர்கள் சொல்றாங்க, ரப்பி, ஐயரே, போதகரே, நீங்க நேற்று சபிச்ச அத்தி மரம் வேரோடே பட்டு போயிட்டுன்னு சொல்றாங்க. சொல்லக்குள்ள இயேசு சொல்றாரு, என்ன சொன்னார் 22ல, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவனுடைய, இது சரியான டிரான்ஸ்லேட்ல எப்படி வரும்னு சொன்னா, தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. ஆமென். தேவனுடைய விசுவாசம் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு தேவனுடைய விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் சொன்னா, சொன்னது நடக்கும் என்ற விசுவாசம். சொன்னது நடக்கும் என்ற விசுவாசம். அதனாலதான் இயேசு அத்திமரத்தை பார்த்து சொன்னது நடக்கும் என்று ஒரு விசுவாசத்தோட சொன்னது அப்படியே நடந்துச்சு. அது அவர் நம்பினாரு. கண்டதுக்கு பிறகு பிரமிக்கல அவர். ஆனா சீசர்கள் கண்டதுக்கு பிறகு பிரமித்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க வியக்கத்தக்க காரணமா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, அது காரணம் அவங்க நினைச்சு பார்க்கல சொன்னது நடக்கும் என்று. விளங்குதா? அப்ப இப்ப இயேசுக்கு தேவை அத்தி மரத்தை சபிச்சு பட்டு போறது செய்யறதா அவருக்கு தேவை? பட்டு போக செய்யறதா அவருக்கு முக்கியமா தேவையா இருந்துச்சு? அந்த அத்தி மரம் நல்லா இருக்கிற அத்தி மரத்தை பட்டு போக செய்யணும். அதான் அவருடைய முக்கிய மெயின் டார்கெட் என்னன்னு சொன்னா அது இல்லை.
அந்த அத்தி மரத்தை பட்டுப்போ செய்யறதுனால நம்ம பேசுற வார்த்தையில வல்லம் இருக்குன்னு சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கக்குள்ள வார்த்தையை சொல்லித்தான் ஜெபிக்கிறோம். அதனால அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லம் இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த அத்தி மரத்தை சபிக்க வச்சாரு. ஒரு அத்தி மரம் செத்துட்டு என்ன காரணம்னு சொன்னா ஒரு காரியத்தை போதிக்கிறதுக்காக. மக்களுக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியம். ஜெபத்தில் நம்ம வார்த்தையைத்தான் நம்ம சொல்லி ஜெபிக்கிறோமே, அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம். வார்த்தையை சரியா சொல்லி ஜெபிக்கணுமே. அந்த ஜெபத்தை ஜெபிக்கக்குள்ள எப்படி நம்ம ஜெபிக்கணும், தேவனுடைய விசுவாசம் உள்ளவனா ஜெபிக்கணும் என்று சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் ஒரு அத்தி மரத்தை பட்டு போக செஞ்சாரு. வேற அவர் அத்தி மரத்தோட கோபம் இல்லை. கிட்டவங்களை பார்த்து சொல்லுங்க, அத்தி மரத்தோட அவர் கோபம் இல்லை. சொல்லுங்க அத்தி மரத்தோட அவர் கோபம் இல்லை. சொல்லுங்க, அத்தி மரத்தோட அவர் கோபம் இல்லை. ஏன்னு சொன்னா அத்தி மரத்தை பட்டு போகணும்னு சொன்னாரு. அத்தி மரத்தோட இருக்கிற கோபத்துல இல்லை. அவருக்கு அத்தி மரத்துல இருந்து இன்னும் கிடைக்கல சாப்பிட்றதுக்கு, இதனால அத்தி மரம் பட்டு போகணும் அதுக்கு இல்லை. அவர் ஏன் அத்தி மரத்தை சபிச்சாருன்னு சொன்னா வார்த்தையில வல்லம் இருக்குன்னு சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. ஆமேன். அப்ப ஜெபிக்கக்குள்ள நம்ம வார்த்தையை சொல்லித்தான் ஜெபிப்போம். என்ன புத்தா? அப்ப ஜெபிக்கக்குள்ள வார்த்தையை சொல்லி ஜெபிக்கக்குள்ள அந்த சொல்ற வார்த்தை நம்ம எப்படி சொல்லணும்னு சொன்னா தேவனுடைய விசுவாசம் உள்ளவனா சொல்லணும். எப்படி விசுவாசம் உள்ளவனா சொல்லணும்னு சொன்னா நான் சொல்றது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்து சொன்னபடி நடக்கும். ஆமேன். ஜெபத்துல அதுதான் நம்ம நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யறோம்னு சொன்னா ஜெபத்துல நம்ம சொல்றோம், விசுவாசிச்சு சொல்றோம் ஒரு காரியத்தை, சொன்னபடி அது நடக்கும். ஆமேன். ரைட். இப்ப நம்ம வாசிப்போம். மற்ற வசனத்தை வாசிங்க. 23வது வசனம். இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலோ, இருக்கீங்களா? இழுக்க வேணாம். தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும். நம்புறீங்களா? ஜெப நேரத்துல நீங்க எதை சொல்றீங்களோ நம்பி சொல்றது நடக்கும் என்று நம்புறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ஆமேன். அப்போ உங்களோட ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஆமேன். கிட்ட இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருங்க, உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஆமேன். ரைட். இன்னைக்கு நான் இன்னொன்னு சொல்ல போறேன். நீங்க கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா புத்தா, அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க. நீங்க ஃபாலோ பண்ணணும் யார? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். ஆமேன். இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாரு. நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? இயேசுவை ஃபாலோ பண்ணணும். இயேசு எப்படி ஜெபிச்சாருன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பாருங்க. அப்ப எவனாகிலும் தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நம்ம சொன்னபடி அப்படி ஆகும். சந்தேகப்படாமல் விசுவாசிச்சு சொன்னான். விசுவாசத்தோடு ஜெபிச்சா நம்ம சொன்னபடி அப்படியே நடக்கும். சந்தேகப்பட்டா ஒண்ணுமே நடக்காது நம்முடைய வாழ்க்கையில். அப்ப ஜெபிக்க கூட ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் நம்ம. ஆமேன். கிட்ட இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க சொல்லுங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. சொன்னபடி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிங்க. சொன்னபடி நடக்கும். ஆமேன். கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு நடக்காட்டி நாளைக்கு நடக்கும். நாளைக்கு நடக்காட்டி நாளையாண்டிக்கு நடக்கும். நாளையாண்டிக்கு நடக்காட்டி வார மாசம் நடக்கும். கண்டிப்பா அது நடக்கும். ஆமேன். கண்டிப்பா நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இப்ப 24 வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இப்ப என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்கிற நேரத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. ஆமேன். ஜெபிக்கிற நேரத்துல நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிற நேரத்துல நீங்க எதை நம்புறீங்க, கர்த்தர் எனக்கு செய்வார் என்று எதை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அதை கர்த்தர் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு ஜெபிங்க. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. ஆமேன். இதை சொன்னவர் யாரு? சொன்னவர் இயேசு கிறிஸ்து. ஆமேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் இல்லை. பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு அவர் மனுஷ புத்திரனும் அல்ல. அவர் தேவனா இருக்கிறார். ஆமேன். ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் செய்ய முடியாத ஒரு காரியம்னு சொன்னா பொய் சொல்லலாது. அவருக்கு சொன்ன வார்த்தையை மீற மாட்டாரு. சொன்னா செய்வாரு. அதனாலதான் வாக்கா எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆமேன். அப்ப ஜெபிப்போமா நம்ம? கண்டிப்பா என்னென்ன தேவைகள் நமக்கு வருதோ அந்த தேவைகள் வரும்போது நீங்க பயப்படாதீங்க. நீங்க சொன்னா
இருதயத்தில் சந்தேகப்படாம நம்ம சொல்றது நடக்கும் என்று நம்புனா சொல்றது நடக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு இந்த வசனத்தை நம்புங்க. இயேசு சொன்னாரு, நான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் எதை சொல்றேனோ சொல்றது நடக்கும் என்று நம்புனா அது நடக்கும் என்று அவர் சொன்னாரு. அதனால முழங்கால் போட்டு நம்ம அப்பாவுக்கு சொல்ல போறோம், அப்பா இது நடக்கும். அப்பா கண்டிப்பா நடக்க வைப்பாரு. ஆமென். அவரை நம்புறவங்களை அவர் கைவிட மாட்டார், வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு. ஆமென். வெக்கப்பட விட மாட்டார். கண்டிப்பா அவர் ஆசீர்வதிப்பார். அதனால கிறிஸ்தவர்களை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்க ஃபாலோ பண்ணணும் இயேசு கிறிஸ்துவ. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கவே மாட்டாங்க. சிலவங்க ஜெபிப்பாங்க, சிலவங்க மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா அப்படி ஜெபிக்கிறவங்க இருக்காங்க சிஸ்டர். ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவருக்குன்னா இந்த ஜெபத்தை பத்தியே நான் ஒரு 6 வாரம் மட்டும் தொடர்ந்து போதிக்கிறேன். ஜெபத்தை பத்தி ஒருக்கா நான் வாட்ஸ்அப்ல ஜெபத்தை பத்தியே நான் சொல்லிட்டு ஒருக்கா நான் கோல் எடுத்து நான் சொன்னேன், தேவைகள் வரும்போது ஜெபிங்க பிரதர், முழங்கால் போடுங்க பிரதர். எனக்கும் தேவைகள் வருதான், நான் ஒரு பாஸ்டராக இருந்தால் எனக்கு அநேக தேவைகள் வரும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் முழங்கால் போடுவேன், முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். ஓ பாஸ்டர், அப்போ இன்னையிலிருந்து நான் அதை செய்யணும். நான் பார்த்தா அப்போ இவ்வளவு நாள் என்னத்தை நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு, இவ்வளவு நாள் சொன்ன ஜெபிக்கத்தானே சொன்னேன். அப்போ அவர் அன்னைக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு நான் இன்னையிலிருந்து ஜெபிக்கணுமா? பரவாயில்ல, அன்னையிலிருந்து சரி ஜெபிக்கிறாரு. ஆமாம், நான் சொல்கிறேன் இன்னையிலிருந்து சரி பரவாயில்ல, ஜெபிக்காதவங்க இன்னையிலிருந்து சரி ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் ஜெபிப்பேன், ஆண்டவருக்கு ஜெபிப்பேன். ஆமென். விடியோ எழும்பி ஜெபிக்கலாம். நம்ம பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம். இயேசு எப்படி ஜெபிச்சாருன்னு பார்ப்போம். நம்ம மார்க் புத்தகம் 1வது அதிகாரம் 35வது வசனத்துக்கு நாங்கள் போவோம். என்னென்னா நான் சொன்ன உங்களுக்கு கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. மார்க் 1:35. ஏன் நான் கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ண வேணாம்னு சொன்னேன்? கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் சபைக்கு போக மாட்டாங்க. ஆனால் இயேசுவை நம்ம ஃபாலோ பண்ணா இயேசு சபைக்கு போனாரு. ஆமென். கிறிஸ்தவர்கள் இயேசுவை விட பெரியவங்க, என்ன? அதனால அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, இயேசு ஜெபிப்பாரு. தாழ்மையுடன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபிக்கிறாரு. மார்க் 1:35. அவர்கள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கு ஜெபம் பண்ணினார். பாருங்க, இருட்டோடே அவர் புறப்பட்டு போறாரு. அவர் அதிகாலையிலே பரவாயில்ல, கொஞ்சம் 10 மணிக்கு எழுப்பிட்டு போகலாமே, அவர் தேவகுமாரன். ஆனாலும் அவர் இருட்டோடே புறப்பட்டு போறாரு. அவரே ஜெபிக்கிறாருன்னு சொன்னா நமக்கு ஜெபிக்க தேவையில்லை. அவரை விட நம்ம பெரியவங்களா? கிட்ட தட்டி கேளுங்க, நீங்க இயேசுவோட பெரியவங்களா? ஜெபிக்காம இருக்கிறோம் என்று சொன்னா நம்ம என்னத்தை சொல்றோம்னு சொன்னா சொல்லாம சொல்றோம், நாங்க அவரை விட பெரியவங்க. 10 மணி வரைக்கும் நம்ம தூங்கக்குள்ள நம்ம என்ன தெரியுமா சொல்றோம் ஜானகியாக்கா? நாங்க இயேசுவை விட பெரியவங்க. இயேசு அதிகாலையில் எழும்பி இருட்டோடே புறப்பட்டு போனாராம், வனாந்திரமான ஒரு இடத்துல போயிட்டு ஜெபிச்சாராம். பூத்தா இயேசுவே ஜெபிச்சாருன்னு சொன்ன ஆண்டவருக்கு நம்ம ஜெபிக்க தேவையில்லையா? அதுதான் நான் சொன்னேன், கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்க ஃபாலோ பண்ணணும் இயேசுவை. ஆமென். இயேசுவை ஃபாலோ பண்ற ஒருவரும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென். அதனால இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அவங்க ஜெபிக்கலே, நல்லா இருக்கிறாங்களே, நல்லா இருப்பாங்க. கொஞ்ச காலம் பார்க்கணும், பிரச்சனை வரக்குள்ள சென்று கைவிடப்பட்டுடுவாங்க. சொன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிரச்சனை வார நேரத்துல தான் உண்மையான கிறிஸ்தவனா போலியான கிறிஸ்தவனான்னு பார்க்கலாம். பிரச்சனை வரணும் கிறிஸ்தவனுக்கு. பிரச்சனை வர 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 ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன் மேல ஆண்டவர் கொண்டு போறவர். ஆமென். அதனால தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருங்க. இன்னொரு வசனத்தை நான் பார்க்க போறேன். லூக்கா புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். பலத்த ஊராகிய நாசரேத்து அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாருங்க, இயேசுவே சர்ச்சுக்கு போனாராம். அதுதான் நான் சொல்றேன், நம்ம கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. யாரை ஃபாலோ பண்ணணும் புத்தா? யாரு? இயேசுவை ஃபாலோ பண்ணணும். என்ன சொன்னா, இயேசு சர்ச்சுக்கு போனாரு. அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, சர்ச்சுக்கு போறாங்க இல்லையே, நம்மளும் என்னத்துக்கு போற? நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணணும். ஆமென். அவங்களே ஜெபிக்கிறாங்கல்லே, நம்மளும் என்னத்துக்கு ஜெபிக்கிற? அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஃபாலோ பண்ணணும் இயேசுவை. இயேசு அதிகாலையிலே எழுந்து இருட்டோடே புறப்பட்டு போனாராம், வனாந்தரமான ஒரு இடத்துல போயிட்டு தனியா தங்கி இருந்து ஜெபிச்சாராம், தரித்திருந்து தனியா ஜெபிச்சாராம். அப்ப நம்மளும் இயேசுவை ஃபாலோ பண்ணுவோம், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அதனால தான் இயேசு இந்த பூமியில எல்லா நாமங்களையும் விட உயர்ந்த நாமத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இந்த உலகத்துல கூடுதலா இருக்கிற கிறிஸ்தவர்கள்
இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் உலகத்துல கூட இருக்கிறாங்க. ஃபர்ஸ்டா இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், ரெண்டாவதா இருக்கிறாங்க முஸ்லிம்கள், மூணாவதா இருக்கிறாங்க இந்துவாக்கள், நாலாவதா இருக்கிறாங்க புடிசாக்கள். அப்ப அவ்வளவு ஒரு தாக்கத்தை உண்டாக்குனது யாரு? இயேசு. ஏன் அப்படி செஞ்சாரு சொன்னா, அவருடைய நாமத்தை தேவன் எல்லா நாமங்களையும் விட உயர்ந்த நாமத்தை கொடுத்தாரு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர் சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் தேவனுக்கு முழுமையாய் கீழ்பட்டிருந்தாராம். ஆமென். நம்ம ஜெபிக்கக்குள்ள ஆண்டவருக்கு கீழ்பட்டு நம்ம ஜெபிக்கக்குள்ள ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். லூக்கா 4:16 என்ன சொல்லிருக்கு? தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படின்னு சொன்னா ஒரு பழக்கத்தின்படி. இப்ப விடிய காலையில் நம்ம எழுந்த உடனே பல்ல விளக்குறேன், அது ஒரு சின்னதுல அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பல்ல விளக்கணும், நம்ம நல்லா பல்ல விளக்கிட்டு தான் நம்ம டீயை குடிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. சிலவங்க இருக்காங்க டீயை குடிச்சு தான் பல்ல விளக்குறாங்க. அது அவங்களோட பழக்கம், அது பிரச்சனை இல்லை. சில டாக்டர் மாதிரி அப்படி செய்வாங்க. என்ன சொன்னா அவங்க சொல்றாங்க, அந்த பல்லுல இருக்கிறதெல்லாம் நல்லமா அப்படியே குடிச்சிட்டு கேஸ்ட்ரிக் வராதான். சில டாக்டர் மாதிரி அப்படி செய்றாங்க. அது தப்பு இல்லை, அது ஒரு பழக்கம். என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு 18 வயசு பிள்ளைக்கும் பல்ல விளக்குன்னு சொன்னா அவன் சொல்ல தேவையில்லை. அவனுக்கு என்னன்னு சொன்னா, அவனுக்கு சின்னதுல இருந்து பழக்குனா அது பழக்க வழக்கமாய் மாறும். அதை போல தான் சர்ச்சுக்கு போறது நம்ம என்ன செய்யணும் சொன்னா, பழக்கணும். ஆமேன். பைபிள் வாசிக்கிறத பழக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் சாம் செல்லதுரை, இந்தியாவில். பாஸ்டர் சாம் செல்லதுரையோட டிரான்ஸ்லேட்டர் தான் நம்ம சர்ச்சுக்கு வந்தார், பாஸ்டர் பெஞ்சமின் சந்திரன். அப்போ பாஸ்டர் சாம் சொல்றாரு, அவர் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களோட அம்மா நைட்டுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். பைபிள்ல சங்கீத புத்தகத்துல ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு அந்த அர்த்தத்தை விளங்கிப்படுத்தினா தான் நைட்டுக்கு சாப்பாடு. பாஸ்டர் சாமுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களா அம்மா. என்ன சொன்னா, பைபிளை வாசிச்சு அதை விளங்குபடுத்தி கொடுத்தா நல்ல சாப்பாடா. அவர் என்ன செய்வாரா, ஸ்கூல் விட்டு வந்து ஸ்கூல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு பைபிளை வாசிப்பாரா, சங்கீத புத்தகத்தை ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு அம்மா கேட்பாங்கன்னா, இப்ப அதிகாரம் என்ன அதிகாரத்தை நீ வாசிச்சதை சொல்லி காட்டு பிரசங்கி. அவர் சின்னதுல வாசிச்சதை அம்மாவுக்கு சொல்லுவாராம். சொன்னா தான் சாப்பாடு. அவர் சொல்ற, அம்மா அப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் பெரிய ஊழியக்காரனா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சர்வீஸ்ல 1200 பேர் இருக்கிறாங்களாம் சர்ச்சில். விடிய காலையில் 4 மணிலேருந்தே ஆராதனை போகுது. நம்ம 4 மணிக்கு ஆராதனை வச்சா வருவாங்களா? வரமாட்டாங்க. என்ன ஆனா அப்படி வாராங்க. என்னன்னு சொன்னா, அவ்வளவு ஊக்கமா வாராங்க. அது முக்கியம். என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பைபிளை வாசிச்சாராம். ஏசாயா புத்தகத்தை அவர் வாசிச்சாரு. இன்னொரு இடத்துல இருக்கு, ஏசாயா புத்தகத்தில் 60வது அதிகாரத்தை அவர் வாசிச்சாருன்னு. அப்ப இயேசு கிறிஸ்துவே சபைக்கு போனாருன்னு சொன்னா நம்ம சபைக்கு போக தேவையில்லையா? இப்படி இது சபைன்னு சொன்னா நம்ம 2 பேர் சரி 3 பேர் சரி எங்க சரி ஒன்று கூடி நம்ம ஆண்டோடைய வசனத்தை பகிர்ந்து கொள்றோம்னு சொன்னா அது சபை. ஆமேன். நீங்க இப்ப சபையில இருக்கிறீங்க. ஓகே. அப்ப சிலவங்க சபைக்கே போக மாட்டாங்க. நம்ம ஃபாலோ பண்ணணும் இயேசுவை. ஆமேன். இயேசுவே சபைக்கு போனாருன்னு சொன்னா சபைக்கு போறது முக்கியம். ஆமேன். கிட்ட இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சபைக்கு போறது முக்கியம்னு சொல்லுங்க. சபைக்கு போறது முக்கியம். ஆமேன். இப்ப திருப்பி கொள்ளுங்க புத்தா 2 ராஜாக்கள் புத்தகம் 6வது அதிகாரம் முதல் வசனம். 6வது அதிகாரம் முதல் வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். பாருங்க இந்த நேரத்துல எலிசாவின் புத்திரர்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் வந்து, எலிசா ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு இருந்தாங்க சீசர்கள். அந்த சீசர்கள் சொல்றாங்க, தீர்க்கதரிசியே நம்ம இருக்கிற இடம் நமக்கு இப்ப பத்தாது. நம்ம இந்த இருக்கிற இடத்தை பெருசாக்கி கொள்ளணும். பெருசாக்கி கொண்டா நமக்கு எல்லா பேருக்கும் தாராளமா இருக்கலாம். நம்ம இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, யோர்தானுக்கிட்ட நம்ம எல்லா பேரும் சேர்ந்து போயிட்டு சில கம்பை வெட்டுவோம். நம்ம கம்பை வெட்டி கொண்டு வந்து இடத்துல நம்ம கூடாரத்தை பெருசாக்குவோம். எலிசாட்ட கேட்டோன்னே எலிசா சொல்றாரு, சரி நீங்க போங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு சீசன் கேட்கிறான், நம்ம தனியா போகல, நீங்களும் நம்மளோட வாங்க. அவர் சொல்றாரு, சரி ஓகே நானும் வாரணுன்னு போறாரு. போக்குள்ள என்ன நடந்துன்னு பாருங்க. 3வது வசனம். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான்.
அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். பாருங்க, இப்ப மரங்களை வெட்டுறாங்க. யோர்தான் நதி கிட்ட வந்துட்டு மரங்களை வெட்டுறாங்க. என்னத்துக்கு மரம் வெட்டுறாங்க? அவங்களோட வீடு பத்தாது, அவங்க இருக்கிற ரூம் பத்தாது, அது ஒரு பெருசாக்குறதுக்காகத்தான் அவங்க மரம் வெட்ட போறாங்க. இப்ப மரத்தை வெட்டுறாங்க. மரம் வெட்டக்குள்ள என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஒரு உத்தரத்தை வெட்டி விழுக்கையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். பாருங்க, யார்கிட்ட சரி அவன் வாங்கிட்டு வந்திருக்கிறான் கோடாலியை வாங்கிட்டு வந்துட்டு இப்ப கோடாலியால மரத்தை வெட்டக்குள்ள அந்த கோடாரி தலையது என்ன, கோடாரி துண்டு புடி கையில கோடாரி கலந்து தண்ணிக்குள்ள போயிட்டு இப்ப இவன் கத்துறான், ஐயோ இது ஊராக்கட்டு நாங்க வாங்கிட்டு வந்தேன். யாரு சரி கமே இன்னும் கேந்தியானே நினைக்கணும். சில நேரம் கோவக்காரராக இருக்கலாம். ஏனண்டா இல்லாட்டி அந்த கோடாரி அந்த தண்ணிக்குள்ள போனோன்னு இவர் கவலைப்பட தேவையில்லை. என்னன்னு சொன்னா கோடாரி போனா இன்னொரு கோடாரி வாங்கி கொடுக்கலாமே என்ன. ஆனா சிலாக்கள் இருக்கிறாங்க, நம்ம யார்கிட்ட சரி என்ன சரி வாங்கிட்டு வந்தா அதே கேட்கிறவங்க இருக்கிறாங்க தானே. கத்தியை கொண்டு போனா கத்தி இல்லாட்டி அதே கத்தியை நீ கொண்டு வந்துட்டான். சிலாக்கள் அதே கோடாரி எனக்கு வேணும், வேற கோடாரி தேவையில்லை. இது இல்ல, இந்த கோடாரி நல்ல கோடாரி, அதை விட நல்ல இல்ல எனக்கு வேணும், அது கெட்ட கோடாரி ஆகிறது, அதே கோடாரி தான் எனக்கு தேவை. இவரும் அப்படிப்பட்ட ஒரு ஆள். இப்ப இவ கவலைப்பட்டு அழுறாரு, ஐயோ கோடாரி விழுந்துட்டே, தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன்னு. இந்த நேரத்துல எலிஷா என்ன செய்யறாருன்னு பாருங்க. தேவனுடைய மனுஷன் எங்கே விழுந்ததுன்னு கேட்டான். சில நேரம் ஊழியக்காரர்களுக்கு நம்ம விழுந்தா, சில நேரம் நம்ம ஆவிக்குரிய விதத்துல விழுந்தா நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு, பாஸ்டர் நான் ஆவிக்குரிய விதத்துல விழுந்துட்டேன் பாஸ்டர், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க பாஸ்டர், எனக்கு சொல்லிதாங்க பாஸ்டர், நான் இதுல இருந்து எப்படி பாஸ்டர் வெளியில வரணும் பாஸ்டர், சொல்லித்தாங்க பாஸ்டர், சொல்லலாம். ஆமேன். ஒளிச்சு மறைச்சு நம்ம வாழக்கூடாது. சில காரியங்கள் நம்ம அப்படி வெளிப்படையா சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு நமக்கு ஊழியக்காரர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆமேன். पत्थर वार्ता कार्य नती किक बेदा करना बोलो न तो पत्थर दम हो गई थी वासिंगे. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து இந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படி அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். பாருங்க சிஸ்டர், இப்ப இரும்பு எங்க இருக்கு? தண்ணிக்கு அடியில இரும்பு இருக்கு. இரும்பு மிதக்குமா? ஒரு நாளும் மிதக்காது. இப்ப என்ன செய்யறாரு? எங்க விழுந்துச்சுன்னு காட்ட சொல்றாரு. எலிசாவுக்கு காட்டுறாரு அந்த வேலைக்காரன், அந்த சீசன் காட்டுற விடத்துல தான் விழுந்துச்சுன்னு. அந்த நேரத்துல அவர் ஒரு கொம்பை வெட்டுறாரு. கொம்புன்னு சொன்னா அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா குச்சி. சரியான டிரான்ஸ்லேட்ல இருக்கு. ஒரு குச்சியை வெட்டி தண்ணிக்குள்ள போட்டாராம். குச்சியை போட்டோன்னே குச்சி மிதக்குமா உள்ளுக்கு போகுமா? தண்ணிக்குள்ள மிதக்கும் தானே. அந்த பல்ல நம்ம இப்படி இருக்க டூத் பிக்னு சொல்லுவோமே, அந்த டூத் பிக் மிதக்குமா உள்ளுக்கு போகுமா? மிதக்கும் தானே. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அது மிதக்கும், இரும்பு அடியில போக மாட்டேன். ஆனா இவர் ஜெபத்தோட அந்த குச்சியை தண்ணிக்கு போடக்குள்ள இரும்புக்குள்ள அது போகுது, போயிட்டு இரும்பை டச் பண்ணுது, அந்த கோடாரியை டச் பண்ணி கோடாரி மேல வருது, குச்சி கீழே போகுது. நடக்குமா? ஜெபத்துல நடக்கும். ஆமே, ஜெபத்துல நடக்கும். யாரு சரி சொல்றாங்கன்னு சொன்னா நடக்கவே நடக்காது. இது எப்படியுமே நடக்காது. இந்த இரும்பு மிதக்குமா? நடக்கும். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். தேவனுக்கு எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் நான் சொல்றேன், ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கக்குள்ள நம்முடைய பலத்தை நம்பல, நம்ம ஆண்டோடைய கரத்தை நம்புகிறோம். நம்முடைய பலத்தை நம்புறவங்க நம்ம ஜெபிக்க தேவையில்லை. நம்ம பல நமக்கு எல்லாமே இருக்கு, நம்ம என்னத்துக்கு ஜெபிக்கிறேன்? ஆனா நம்ம ஜெபிக்கக்குள்ள ஆண்டோடைய கரத்தை நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, இந்த மனுஷன் இவன் என்ன செய்யறான்னு சொன்னா எலிசாவுக்கு சொல்றான், இந்த இடத்துல விழுந்துச்சுன்னு சொல்லி அழுகுறான். அழகுள்ள எலிசா ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு அந்த குச்சியை போடுறாரு. தண்ணிக்குள்ள குச்சி மிதக்கணும், ஆனா குச்சி மிதக்கல, குச்சி தண்ணிக்குள்ள போயிட்டு, ஆனா இரும்பு மிதந்துச்சு. ஓகே, இரும்பு மிதந்துச்சுன்னு தான் இதுல இருக்கு. ஆனா சரியான டிரான்ஸ்லேட்ல எபிரேயர் மொழியில எப்படி தெரியுமா இருக்கு? கோடாரியா கோடாரி நீந்திட்டு வருதா? கோடாரிக்கு நீந்த யாரு கத்துக்க? உங்களுக்கு நீந்த தெரியுமா? குளத்துக்கு பின்னுக்கு தானே இருக்கிற நீந்த தெரியும். எனக்கு நல்லா நீந்த தெரியும். நம்ம சிஸ்டருக்கு நல்லா தெரியும் நீந்த. இந்த ஆமா பெத்தட்டமே ஹரில பீனாண்டு யாரு போடுவான். எனக்கும் நீந்த தெரியும்னா நம்ம வீட்டுக்கு பின்னுக்கு குளம் இருக்கு. அப்ப இந்த கோடாரிக்கு யாரு நீந்த கத்து கொடுத்த? ஆண்டவர். ஆமென். நடக்க முடியாத ஒரு காரியம் நடக்குது. எப்படி அது நடக்குது? ஜெபத்தினால நடக்குது.
ஆமென். நம்முடைய வாழ்க்கையில யாரு சரி சொன்னா இது நடக்காது, நடக்கவே நடக்காதுன்னு சொன்னா அதைரியப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கோடாரியை நினைச்சு பாருங்க. கோடாரி மிதந்துச்சு, மிதக்க பண்ணார் ஆண்டவர். ஆண்டவருக்கு முதியும் மிதக்க பண்ண. ஆமென். அதனால ஆண்டவரை நம்புங்க, முழங்கால் போடுங்க. நடக்காதுன்னு சொல்றது நடக்க பண்ணுவார் ஆண்டவர். நடக்கும் என்று சொன்னா ஆண்டவர் தேவையில்லை, அது நமக்கே செய்யலாம். ஆனா நடக்காதது நடக்க வைக்கிறதுக்கு ஆண்டோடைய கிருபை தேவை. அது எப்படி நடக்கும்னு சொன்னா ஜெபத்தின் மூலமாய் நடக்கும். ஆமென். அப்ப நம்மளை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்மளை அர்ப்பணிப்போம். வாலிப பிள்ளைகள் விசேஷமா நம்ம அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தீட்டுப்படுத்தாம ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.